நம்ம இன்னைக்கு சாதத்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம இட்லி தான் இட்லி பொடி கூட வச்சு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பொடி நீங்கள் இட்லி கூடவும் வச்சு சாப்பிடலாம், அதே மாதிரி சாதத்து கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருகி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். கைப்பிடி அளவில் சொல்லணும்னா நல்லா டைட்டாக அளந்தோன்னா ஒரு 4 கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கீரையை தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையில் அந்த அளவுக்கு மண் தூசிலாம் இருக்காது, ஏன்னா இதில் மரத்துலேருந்து நம்ம பறிக்கிறதுனால. ஆனால் இதில் சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் இந்த மாதிரி பரத்தி வச்சுக்கோங்க. தனித்தனியாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா காய வச்சுக்கலாம். நீங்கள் வெயில்லையும் காய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா நிழலில் கூட காய வைக்கலாம். ஆனால் இதில் இருக்க ஈரம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா இலை கிறிஸ்பி ஆகுறது வரைக்கும் நம்ம காய வச்சுக்கணும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருந்தேன். ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் ஃபேன் காற்றுக்கு கீழேயும் வச்சு காய வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தளவுக்கு இலை நல்ல முறுமுறுப்பாக இருக்கணும். நீங்கள் கையிட்ட எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம காய வச்சாதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். நான் ஒரு கடாய்க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறது இல்லைன்னா நீங்கள் வறுக்காமல் கூட அப்படியே செய்யலாம். நான் செய்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இலையோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லோ ஃப்ளேமில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இலையும் நல்ல முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வறுத்தோம்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கருவேப்பிலையையும் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு வறுத்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். நான் அப்படியே வறுக்கிறேன், வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வறுக்கிறேன். நீங்கள் வறுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு ஒரு ட்ரையான கிளாத்தில் இந்த இலைகளை தொடச்சிட்டு கூட நீங்கள் வறுக்கலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இலைகளும் நல்லா முறுமுறுவாக வர வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. நம்ம கையில் எடுத்து ஒரு இலையை எடுத்து பார்த்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த வரைக்கும் வறுத்துட்டு இதையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். இப்போ முருங்கைக்கீரை கொட்டி வச்ச அதே பிளேட்டில் இந்த கருவேப்பிலை இலைகளையும் கொட்டிட்டு ஒரு உரமாக வச்சுக்கோங்க. அடுத்தது அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 7-8 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காரம் கம்மியாக இருக்கிற மிளகாய், அதனால தான் நான் 7-8 சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க எல்லா பொருட்களையும் கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துடக்கூடாது, ஏன்னா இது கரிஞ்சு போன ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முருங்கைக்கீரை கொட்டி வச்சுருக்கோம்ல, அதே பிளேட்டில் கொட்டி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிளகாயும் லேசாக கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த மிளகாவையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்தது அதே கடாயில்
கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் கல்லுப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் கெட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். கெட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா அதை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம உப்பை வறுத்துட்டு சேர்க்குறோன்னா அதில் லேசாக தண்ணி தன்மை இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்துட்டு சேர்க்குறோம். இப்போ வறுக்க வேண்டிய எல்லா பொருட்களும் வறுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வரமிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலை இலைகளை கையில் இந்த மாதிரி நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே முருங்கைக்கீரை இலைகளையும் அந்த மாதிரி கையில் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்சி ஜாரில் வைக்கிறதுக்கு இடம் பத்தும். நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் இலைகள் தான் வைக்க முடியும். அதனால் கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய இலைகள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2-3 பேட்சாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இந்த பொடி எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப ருசியான முருங்கைக்கீரை பொடி சூப்பராக தயாராகிருச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல இரும்புச்சத்து கொடுக்கும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் இட்லி பொடியாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சாதத்து கூட கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். நம்ம பருப்பு பொடியெல்லாம் சாதத்து கூட கலந்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே, நீங்களும் இந்த சத்தான ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.